வணக்கம். இன்னைக்கு புதன்கிழமை. புதன்கிழமைங்கிறது புதன் பகவானுக்குரியது. புதன் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யார்? உங்கள் நட்சத்திரம் ஆயில்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதியா, ராசி கன்னி அல்லது மிதுனமா, பிறந்த தேதி 5 அல்லது 14 அல்லது 23 இதில் ஏதாவது ஒன்றா, அப்போ நீங்கள்லாம் புதன் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க. எனவே நீங்கள் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் தீபம் போடுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. எப்படி இருக்க போகிறது புதன்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். உங்களுடைய பலம், தைரியம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு எதுவுமே எல்லை மீறாமல் இருந்தால்தான் நல்லது. இன்றைக்கி இந்த நல்ல குணங்களெல்லாம் அளவாக இருந்து உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம், சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை மஞ்சள். ரிஷபராசிக்கார நேயர்களே, கவலை, வருத்தம், ஏக்கம் இதெல்லாம் உங்கள் மனசை போட்டு வாட்டும். ஏனோ தெரில கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. பழசை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் தேவையில்லாமல் இப்படி யோசிக்கிறோன்னா, ஆனால் அந்த யோசனை தானாக வரும். அதை எப்படி தடுக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் பைரவரே போற்றி, ஓம் பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், நிதானம். அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களே, எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது, எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காது. வீணாக ஒரு தோல்வி வரும், தேவையில்லாத நஷ்டம் வரும். என்ன பண்ணுறது? எப்படி தப்பிக்கிறது? முதலீடுகளில் கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். கோயிலில் வீட்டில் நெய் தீபம் போடணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் ஓம் லக்ஷ்மி குபேரரே போற்றி, லக்ஷ்மி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், நிதானம். அனுகூலமான எண் 5. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களே, உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. மனசனாலையும் உடம்புனாலையும், உடம்பு மனசையும், மனசு உடம்பையும் பாதிக்குது. எனவே உங்களுக்கு உரிய சுறுசுறுப்பு இல்லை, வேகம் இல்லை. அசதியாக, சோர்வாக, ஒரு மாதிரி சோர்ந்து போய் இருக்கீங்க. அப்படியே வழக்கமான ஒரு வேகமே இல்லை, சுறுசுறுப்பு இல்லை. ஏன் அப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிறீங்க. உங்களுக்கு பதில் தெரியல. எப்படி அதில் மாற்றம் கொண்டு வர்றது, எப்படி சுறுசுறுப்பு ஆகிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஓம் கருடனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், நிதானம். அனுகூலமான எண் 9. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் நீலம். சிம்மராசிக்கார நேயர்களே, கலகலான நாள். நல்ல முன்னேற்றம், சந்தோஷம் அதிகமாகும். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, அசட்டு தைரியம். ஆனதாகட்டும், பார்த்துக்கலாம், வரட்டும், வந்து பாரிப்போ, அப்புறம் பார்த்துக்கலாம். ரொம்ப பெரிய ஆள்பா, அடித்து மோதி பார்ப்போம், பார்க்கலாம், யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும், நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விளையாடுகிற நீங்கள் ஜெயிக்கிறீர்கள். இன்னைக்கு பிரமாதமான வெற்றி, சந்தோஷம். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் என்ன தொழில் இருந்தாலும் கலக்கிறீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களே, கனிவான பேச்சு, அப்படியே இனிக்க இனிக்க பேசுவது. ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கும், நிஜம் இருக்கும். அதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற விசேஷம். சும்மா பொய்யாலாம் பேச மாட்டீங்க. ஆகவே நியாயத்தோடும் நிஜத்தோடும் பேசி பொறுமையோடு ஜெயிக்கிறீர்கள். இன்று உங்களுக்கு வெற்றி, பிரமாதமான நாள், கலக்கலான சந்தோஷம். பெண்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை நீலம்.
துலாம் ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரமாதமான நாள். ஏன்? வீண் செலவு கிடையாது. துலாம் ராசி வீணாக செலவு பண்ணும். இன்றைக்கி வீணாக செலவு இருக்காது. நிம்மதி அதிகமாகும். துலாம் ராசிக்கு எப்போவுமே நிம்மதி குறைவு, ஆனால் இன்றைக்கி நிம்மதி அதிகமாக இருக்கும். அப்புறம் என்ன? வீண் செலவு கிடையாது, நிம்மதி அதிகமாகும். பேச்சு சாமர்த்தியம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பொதுவாக துலாம் ராசி வெளிப்படையாக பேசி மாட்டிக்கும். வெட்டு 1 துண்டு 15ங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்படியெல்லாம் இன்றைக்கி பேசாமல் இனிமையாக பேசி ஜெயிக்கிறீர்கள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 6. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, இந்த மாதிரி தேவையற்ற அலைச்சல், தேவையற்ற வேலை இதெல்லாம் இன்றைக்கி இருக்குது. எப்படி தப்பிக்கிறது? எப்படி நேரத்தை சேமிக்கிறது? கோயிலில் நெய் விளக்கு ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். பிடிச்ச சாமிக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினச்சிக்கணும். என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஓம் காவிரியே போற்றி, கங்கையே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் 1. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. சந்தோஷம் அதிகமாகும். மூல நட்சத்திர பெண்ணுக்கு எந்த தோஷமும் கிடையாது. தப்பான கருத்து அது. இன்றைக்கி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரமாதமான நாளாக இருக்கும். உங்களுடைய பலம், பெருந்தன்மை, ஞாபக சக்தி அது ஜெயிக்கும். பெரியவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 7, 6. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசியார் நேயர்களே, சந்திராஷ்டமம். உங்கள் ராசியில் அடங்குகிற 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் இருக்கிற நாட்களில் பொதுவாக ஒரு ராசிக்கு ஒரு மாதத்துக்கு 3 நாள் சந்திராஷ்டமம். அது என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி. காலண்டரில் போட்டிருக்கு சார், இந்த நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி, அந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள், அப்படி கிடையாது. ஒரு ராசியில் இருக்கிற 3 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் 3 நாளைக்கு சந்திராஷ்டமம். இந்த 3 நாட்களும் அசைவ உணவு கூடாது, கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையில் பொருளை வாங்கக்கூடாது, வண்டி ஓட்டுறது கவனம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு சேர்த்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினச்சிக்கணும். ஓம் ஓம் சோமநாதரே போற்றி, சோமநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும். அதுலேயே பிரச்சனை வரும். அதுக்கு தான் இந்த மந்திரமும் வழிபாடுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கும்பராசியார் நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், பிடிவாதம், சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி இதெல்லாம் உங்களுடைய பலம். அது ஜெயிக்கும். பெண்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கும்பராசி பெண்களுக்கு பிரமாதமான வாழ்க்கை, சந்தோஷம். அனுகூலமான எண் 5, 4. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்காம தோற்று போக வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய முயற்சி வீண் போக வாய்ப்பு இருக்குது. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் ஓம் வராகியே போற்றி, ஓம் வைஷ்ணவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 7. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.